அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய உதவியின் மூலமாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் அல்லாஹினுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் எண்ணத்தில் இந்த இடத்தில் நாமெல்லாம் ஒன்று கூடி வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் அல்லாஹு தாலா இந்த உலக மக்களுக்காக இறக்கியிருக்கக்கூடிய அவனுடைய வேதமான இந்த அல் குர்ஆனை ஓதுவதின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ற போர்வையில் வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை அல் குர்ஆனை கொண்டு அலங்கரிப்போம் என்ற தலைப்பினூடாக ஒரு சில விடயங்களை நாம் படித்து கொள்ளவிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்த அல் குர்ஆனை எடுத்து ஓதுவதென்பது மிகவும் குறைவான ஒன்றாகவே இருக்குகின்றது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குகிறது. நாம் கூட கடைசியாக எப்போது இந்த அல் குர்ஆனை எடுத்து ஓதினோம் என்று கூட எமக்கு கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு குர்ஆனுக்கும் எங்களுக்கும் ஒரு தொலைதூர இடம் இருப்பது என்பது கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்குகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் இந்த குர்ஆனை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள், இதுதான் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் எங்களுக்காக வாதாடக்கூடியது என்றெல்லாம் பல வகையான ஹதீஸ்களையும் செய்திகளையும் கூறியிருப்பதை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நாளை மறுமை நாளில் கியாமத் நாளில் எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதன் உதவி செய்ய முடியாத அந்த நாளில், தன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டு விரண்டோடக்கூடிய அந்த நாளில், சகோதரர்கள் சகோதரர்களை கண்டு, கணவன் மனைவியை கண்டு, பெற்றார்கள் பிள்ளைகளை கண்டு விரண்டோடக்கூடிய அந்த நாளில், எந்த ஒரு பணமோ பொருளோ உதவி செய்ய முடியாத அந்த நாளில் நாம் ஓதக்கூடிய இந்த திருக்குர்ஆன் என்பது அல்லாஹ்வினிடத்தில் எமக்காக சிபாரிசு செய்யும் என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் தெளிவாக கூறியிருப்பதை பார்க்கலாம். இந்த செய்தியை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இக்ராஉல் குர்ஆன, நீங்கள் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதி வாருங்கள். ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. யாரெல்லாம் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுகிறார்களோ, இந்த குர்ஆனை இந்த உலகத்தில் வைத்து ஓதக்கூடியவர்களுக்காக அது மறுமையில் தன்னுடைய இறைவனிடத்தில் வந்து தன்னை ஓதியவர்களுக்காக சிபாரிசு செய்யும் என்ற ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு, இக்ரஉ ஸஹ்வாரைனி, இந்த குர்ஆனில் 2 ஒளிச்சூடர்களான அத்தியாயங்கள் இருக்குகிறது, 2 சூறாக்கள் இருக்குகிறது. அந்த 2 சூறாக்களையும் நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். அந்த 2 சூறாக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒன்று சூரத்து அல் பக்கரா, இந்த சூரத்துல் பக்கரா என்ற 2வது அத்தியாயத்தையும், சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தையும் நீங்கள் அதிகமாக ஓதுங்கள். கஅன்னஹுமா கமாமதானி, இந்த 2ஐயும் நீங்கள் ஓதுவதின் மூலமாக நாளை மறுமையில் இந்த 2 சூறாக்களும் மேகங்களை போல அல்லது அணியணியாக பறந்து வரக்கூடிய பறவைகளை போல் உங்களுக்கு அது நிழல் தரக்கூடியவையாக நாளை கியாமத்து நாளையில் வரும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த 2 சூறாக்களையும் நாங்கள் கடைசியாக எப்போது ஓதி இருக்குகிறோம், அல்லது எங்களுடைய வீட்டில் இந்த சூறாக்களை ஓதுவதற்கு நாங்கள் எப்போது வாய்ப்பளித்திருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் கட்டாயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த மஹ்ஷருடைய மைதானம், அந்த அல்லாஹ்வினுடைய நீதிமன்றம் என்பது மிகவும் பயங்கரமானதாகவும் ஒவ்வொருவருடைய குலையையும் நடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு அபாயகரமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூறாக்கள் என்பது, இந்த அல்லாஹு தாலாவின் மூலமாக இறக்கி வைக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் என்பது எமக்கு நிழல் தரக்கூடியவையாகவும் அல்லாஹ்வினிடத்தில் எமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவையாகவும் இருக்குகின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் அதை நாங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்குகிறது. அதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள், இக்ரஉ சூரத்துல் பக்கரா, இந்த சூரத்துல் பக்கரா என்ற 2வது அத்தியாயத்தை நீங்கள் ஓதி வாருங்கள். ஃபஇன்ன அஃஸஹா பரக்கத்துன், யாரெல்லாம் அதை கையாள்வது, யாரெல்லாம் அதை ஓதி வாருகிறார்களோ அவர்களுக்கு பரக்கத்துண்டாகும், அது அவர்களுடைய வளம் சேர்க்கும். வதரக்கஹா ஹஸ்ரத்துன், யாரெல்லாம் அதை ஓதாமல் விட்டு விடுகிறார்களோ அது அவர்களுடைய இழப்பாகும், அவர்கள் இழப்பைத்தான் சந்திக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே,
எனவே நாங்கள் இந்த சூறாக்களை, குறிப்பாக அல்லாஹ்வினுடைய இந்த அல் குர்ஆனிய இந்த வசனங்களை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உண்டாக்க வேண்டும். நாம் மாத்திரமல்லாமல் எங்களுடைய குடும்பத்தார்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இந்த அல் குர்ஆன் ஓதக்கூடிய விடயத்தில் அதிகமாக ஈடுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குகிறது. அத்தோடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அல் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு நன்மையை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅ ஸஃபரத்தில் கிராமி பரரா. குர்ஆனை நன்கு சரளமாக மனனமிட்டு ஓதக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் நாளை மறுமையில் அந்த அல்லாஹ்வினிடத்தில் கடமை தவறாத மலாய்க்காமார்களோடு அவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனை ஓதக்கூடிய, சரளமாக மனனமாக ஓதக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வாய்ப்பை கொடுக்குறான். நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற சந்தர்ப்பத்தில் அல் குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவர்களா, அல் குர்ஆனை மனனமிட்டு ஓதக்கூடியவர்கள் என்று சொன்னால் நாளை அந்த மலாய்க்காமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருகின்றான் என்று சொன்னால் இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு தேவை இருக்குகிறது. அதை விடுத்து வல்லதி யக்ரவுல் குர்ஆன, யாரெல்லாம் இந்த குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஓதுகிறார்களோ, ஓதுவதற்கு தெரியாமல் அதை எப்படியாவது நான் பிடித்து கொள்ள வேண்டும், எப்படியாவது நான் ஓதிக்கொள்ள வேண்டும் என்று கஷ்டப்பட்டு ஓதுகிறார்களோ, அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? லஹு அஜ்ரான். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா 2 மடங்கு கூலியை தருவதாக அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கலாம். சரளமாக ஓதக்கூடிய மனிதர்கள் எல்லாம், அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனை மனனமாக சரளமாக ஓதக்கூடிய மனிதர்கள் எல்லாம் நாளை அல்லாஹ்வினிடத்தில் அந்த கடமை தவறாத கண்ணியமிக்க மலாய்க்காமார்களோடு இருப்பார்கள். இந்த அல் குர்ஆனை கடைசி வரைக்கும் ஓத தெரியாமல் திக்கி திக்கி கஷ்டப்பட்டு சிரமத்துடன் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நன்மைகளை 2 மடங்காக ஆக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நன்மை இந்த அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக கிடைக்கின்றது என்று சொன்னால் நாம் இதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமையாக பார்க்க வேண்டும். இன்னும் இந்த அல் குர்ஆன் ஓதுவது என்பது எங்களுடைய சமுதாயத்தில் அழிந்து வரக்கூடிய அமலாக நாங்கள் பார்க்கிறோம். சில குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னால் மகரிபுடைய பாங்கு கேட்டு விட்டால் எல்லாரினுடைய வீட்டில் என்ன செய்வாங்க? அல் குர்ஆனை திறந்து ஓதக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. எங்களுடைய முன்னோர்களிடத்தில் அந்த பழக்கம் இருந்தது. மகரிபுடைய பாங்கு கேட்டுட்டா இஷா வரைக்கும் என்ன செய்வாங்க? அல் குர்ஆனை எடுத்து தங்களுடைய பிள்ளைகளை ஓத வைத்து தாங்களும் ஓதக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலை முற்றாக அழிபட்டு அல் குர்ஆனை ஓத தெரியாத சமுதாயமாக, அல் குர்ஆனை ஓத தெரியாத தங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்த்து விடுகின்றோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் கை சேதப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து தூரப்படுத்தப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக எங்களினுடைய பார்வையில் நாங்கள் மனிதர்களை சிறந்தவர்கள் என்று தரம் பிரிப்போம். உதாரணமாக ஒருவர் வசதி படைத்திருந்தால், நல்ல ஒரு செல்வந்தராக இருந்தால், ஒரு பெரிய வாகனம் வைத்திருந்தால் இவர் ஒரு சிறந்த மனிதர், இவர் ஒரு நல்ல மனிதர் என்று நாம் எல்லாம் அவருக்கு முத்திரை குத்தி விடுவோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய பார்வையில் அல்லாஹ் தஆலா யாரை சொல்றான் தெரியுமா? இந்த உலகத்தில் சிறந்த மனிதர், நல்ல மனிதர் யாருன்னு தெரியுமா? உங்களில் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய மனிதர் தான் அல்லாஹ்வினுடைய பார்வையில் இந்த உலகத்தில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்குகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை தர பாருங்க. இந்த அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவும், இந்த அல் குர்ஆனை கற்று பிறருக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா எங்களை ஒரு சிறந்த மனிதனாக தேர்வு செய்கின்றான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேறு எதன் மூலமாகவும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த அல் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக கிடைக்கின்றது என்று சொன்னால்
கட்டாயமாக நாங்கள் அதில் கவனம் செலுத்துவது மாத்திரமல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளிலும் இதில் ஆர்வமூட்ட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குகின்றது. இன்று எங்களுடைய குடும்பத்தை எடுத்து பார்க்கலாம், எங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பார்க்கலாம். எத்தனையோ துறையில் முன்னேறி கொண்டு போகிறார்கள், எத்தனையோ விடயங்களை மனனமிட்டு கொண்டு போகிறார்கள். ஆனால் அல் குர்ஆனிய விடயம் என்று சொல்லி வந்தால் அதில் அவர்களும் கவனக்குறைவாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் பெற்றோர்களும் அதை கவனிக்காத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது என்பது ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் சிலவர்களினுடைய பொருளாதாரத்தை பார்த்து சிலவர்களினுடைய வளர்ச்சியை பார்த்தெல்லாம் பொறாமைப்படுகிறோம், பல வகையான விடயங்களை பார்த்து பொறாமைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா ஹஸத அலா இஸ்னதைனி ரஜுலுன், ஒரு மனிதன் பொறாமைப்படுவான் இரண்டு விடயங்களில் பொறாமைப்படுவான். ஒரு மனிதன் என்னத்துக்கெல்லாம் பொறாமைப்படணும்னு கேட்டால், இரண்டு விடயம் வேறொரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த மனிதனை பார்த்து பொறாமைப்படலாம். அதில் முதலாவது என்ன, அல்லாஹு தாலா இந்த திருக்குர்ஆனினுடைய அறிவை கொடுத்து இந்த திருக்குர்ஆன் ஓதக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவர் இரவு நேரங்களில் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் நாம் பொறாமைப்படலாம். அல்லாஹ் தஆலா அந்த அறிவை கொடுத்துச்சா, அவர் தொழுது கொண்டே இருக்கிறாரு, அவர் ஓதிக்கொண்டே இருக்கிறார், இந்த நிலை எனக்கு இல்லையே என்ற ஒரு பொறாமை அந்த மனிதனிடத்தில் வரலாம். ஆனால் இன்று எங்களுக்கு எப்படி வருகிறது, ஒருவர் மாடி வீடு கட்டிவிட்டால் அல்லது ஒருவர் வாகனம் வாங்கிவிட்டால் அல்லது வேறு ஒருவர் நகை நட்டுக்கள் வாங்கிவிட்டால் உடனடியாக அதிலே ஒரு பொறாமை வருகிறது. நானும் வாங்க வேண்டும், நானும் கட்ட வேண்டும் என்ற ஒரு பொறாமை வருகின்றதை ஒழிய அந்த மனிதர் அந்த பெண்மணி இப்படியெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறாள், அந்த மனிதர் இப்படியெல்லாம் ஓதக்கூடியவராக இருக்கிறார், அந்த வீட்டு பிள்ளை அழகான முறையில் திருக்குர்ஆனை ஓதக்கூடியவராக இருக்கிறாள், நாமும் அப்படியான ஒரு கட்டமைப்புக்கு வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எங்களிடத்தில் வரவில்லை என்று சொன்னால், அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டு நாங்கள் தூரமாகி விடுவோம், அல்லாஹ்வினுடைய அன்பை விட்டும் நாங்கள் தூரமாகி விடுவோம், அல் குர்ஆனை விட்டு நாங்கள் தூரமாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் எங்களை விட்டு தூரமாகும் என்ற ஒரு விடயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது, மிகவும் ஒரு முக்கியமான செய்தி. நாமெல்லாம் குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பெண்களும் குடும்ப தலைவிகளும் விரும்பக்கூடிய ஒரு செய்தி என்ன, தன்னுடைய வீடு என்பது அழகாக இருக்கணும், தாம் வசிக்கக்கூடிய வீட்டில் ஒரு அமைதியாக இருக்கணும், தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷமாக ஒரு அமைதியான ஒரு இல்லமாக, கஷ்டங்கள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், குழப்படிகள் இல்லாமல், கணவன் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை தன்னுடைய வீட்டில் ஏற்பட வேண்டும் என்று எல்லா பெண்களும் ஆசைப்படுவார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், லா தஜ்அலு புயூதகும் மகாபிர, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபரறைகள் போல் ஆக்கி விடாதீர்கள், சவக்குழிகள் போல் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், மண்ணறைகள் போல் நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கி விட வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிஸு மினல் பைத்தில்லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த ஒரு வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், விரண்டோட கூடியவனாக இருக்குகின்றான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்றாங்க, எந்த ஒரு வீட்டில் சூரத்துல் பக்ரா என்ற இரண்டாவது அத்தியாயம் அலிஃப் லாம் மீம் என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயம் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் என்பவன் விரண்டோடுகிறான். ஷைத்தான் என்பவன் தங்களுடைய வீட்டிலிருந்து விரண்டோடி விட்டால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமான ஒரு சூழலங்கு நிலவும். இதற்கு மாற்றமாக நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இப்படியான அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனை ஓதாமல் இருந்தால் ஷைத்தான் குடிகொண்டு விடுவான். ஷைத்தான் அந்த வீட்டில் குடிகொண்டு விட்டால் பல வகையான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான், பல வகையான கஷ்டங்கள் இருப்பது போல் எங்களை உணரச் செய்வான், பல வகையான குழப்பங்களுக்கு அவன் அஸ்திவாரம் விடக்கூடியவனாக தங்களுடைய வாழ்க்கையை குழப்பக்கூடிய அளவுக்கு அவன் திட்டமிட்டு சதி செய்யக்கூடிய மகா பெரிய வள்ளலாக இருக்குகின்றான் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு பாரதூரமாக அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அல் குர்ஆன் ஓதப்படாத வீடுகள் எல்லாம் கபரு குழிகளுக்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குகின்றது என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடைசியாக எந்த வீட்டில்
நான் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் கடைசியாக எப்போது அல் குர்ஆன் திறந்து ஓதப்பட்டது? தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக இருக்கலாம், தன் மூலமாக இருக்கலாம், தன்னுடைய கணவர் மூலமாக இருக்கலாம். எப்போது தன்னுடைய வீட்டில் அல் குர்ஆனிய சத்தம் ஓசை கேட்டது? அதே நேரத்தில் தன்னுடைய வீட்டில் எப்போது சினிமா பாடல் கேட்டது? தன்னுடைய வீட்டில் எப்போது தொலைக்காட்சியில் வரக்கூடிய நாடகம் ஓடியது என்று யோசிச்சு பாருங்க. எது அதிகமாக நடந்திருக்கிறது? அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அமைதியான சூழல் வேண்டுமா, அமைதியான குடும்பம் வேண்டுமா, சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னாலும் ஒரே ஒரு மருந்து, அல்லாஹ்வினுடைய குர்ஆனோடு நாம் தொடர்பாக இருக்க வேண்டும். அவனுடைய அந்த திருக்குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய குடும்ப தலைவிகளாக, அதை அதிகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக, எங்களுடைய பிள்ளைகளை அதன் மூலம் உருவாக்கக்கூடிய, அதிலே ஊர்க்கப்படுத்தக்கூடிய தாய்மார்களாக நாங்கள் இருக்குகின்ற போது அழகான ஒரு குடும்பத்தை, கட்டுக்கோப்பான இஸ்லாமிய வரைவரைக்குட்பட்ட ஒரு குடும்பத்தை எங்களால் சுலபமாக உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் என்பது மிகவும் ஒரு பாதுகாப்பான ஒரு விடயம், பாதுகாப்பு கேடயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் ஒரு அருமருந்தான ஒரு விடயம் இந்த அல் குர்ஆனிய வசனங்களில் இருக்குகிறது. உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வினுடைய தூதர்கள் என்ன செய்றாங்க, ரமலானில் பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஜகாத் பொருட்களுக்கு, உணவுப் பொருட்களுக்கு பொறுப்பாக தன்னை நியமித்தார்கள். யார? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மனிதர், இரவு நேரங்களில் ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அந்த பொருட்களில் இருந்து சில பொருட்களை எடுக்கிறாரு, உணவுப் பொருட்களை எடுக்குகிறார். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க, உன்னை நான் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் கொண்டு சென்று விடுவேன், நீ செய்த இந்த காரியத்தை நான் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் முறையிடுவேன்னு சொல்லிட்டு அவரை விட்டுடுறாங்க. இது சில நாட்கள் தொடர்ச்சியாக நடக்குகின்ற பொழுது அவனை பிடிக்குகிறார்கள். அந்த நேரத்தில் என்ன சொல்றான் அவன், ஆயத்துல் குர்சி என்ற ஒரு ஆயத்து இருக்குகிறது, அந்த ஆயத்தை நீ ஓதிக்கொள்ளுமாறும், அதன் மூலமாக ஷைத்தானை விட்டு நீ பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுமாறும் அந்த பிடிபடக்கூடிய அந்த கைதி என்ன செய்யறாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. இப்போ அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படி நீங்க என்ன நியமிச்சிங்க, இப்படி நடந்துச்சு, இப்படி அவன் எனக்கு சொல்லி தந்துட்டு போனா, இதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, வந்தவன் ஒரு பொய்யன், வந்தவன் யாரு, அவன் தான் ஷைத்தான், ஆனால் அவன் உனக்கு கற்றுத்தந்த விடயம் என்பது முழுக்க உண்மையான ஒரு விடயம். நீ தூங்கக்கூடிய நேரத்தில் ஆயத்துல் குர்சி என்ற ஒரு விடயத்தை நீ ஓதிவிட்டு தூங்கினால் விடியற்காலை எழும்புகின்ற வரைக்கும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு உனக்கு இருக்குகிறது. அல்லாஹ்வினுடைய பாதுகாவலராகிய மலக்கொருத்தர் என்ன செய்வார், உனக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டே இருப்பார் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இன்று எங்களுடைய சமுதாயம் அதிகமாக தொலைபேசி பார்த்து கொண்டு, கைபேசியை பாவித்து கொண்டு அவர்களுக்கே அறியாமல் உறங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது என்று சொன்னால், எங்களுக்கு எங்கிருந்து அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு வரும், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் எங்களுக்கு எங்கிருந்து வரும்? இப்படியான நிலைமைகளில் இருந்து எங்களுடைய குடும்பத்தை தூரப்படுத்தி இரவிலே தூங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனை எடுத்து வாசிக்கக்கூடியவர்களாக, ஓதக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கி, குறிப்பாக ஆயத்துல் குர்சி என்ற ஒரு வசனத்தை அவர்களுக்கு மனனம் செய்து ஓத வைத்து அழகான முறையில் நாங்கள் தூங்க வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையும் செழிப்பாகி அவர்களுக்காக இறைவன் பாதுகாவலர்களை உண்டாக்கி விடுகிறான் என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு எந்த புத்தகத்திலாவது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த புத்தகத்திலும் இல்லாத மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இந்த அல் குர்ஆனில் அடங்கி இருக்குகின்ற பொழுது, அதற்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்குகின்ற பொழுது அதை தூரப்படுத்திவிட்டு நாம் வேறு ஒரு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் கை சேதப்படக்கூடிய ஒரு கூட்டமாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மாத்திரமல்ல, பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த புத்தகங்களை நாங்கள் எடுத்து வாசிக்குகின்ற பொழுதும் எங்களுக்கு நன்மை கிடையாது. நாங்கள் எந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சுட்டு கொண்டு வைங்க, அதன் மூலமாக எங்களுக்கு நன்மை என்ற ஒன்று கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்,
தன்னுடைய அல் குர்ஆனை பார்ப்பதின் மூலமாகவும் அதை ஓதக்கூடிய நேரத்திலும் அதிகமான நன்மைகளை எம்மால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் கரஅ ஹரஃபம் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுபவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு நன்மையை கொடுக்கிறான். ஒரு எழுத்தை ஓதக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்குகிறான். அது எப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், உதாரணமாக அலிஃப் லாம் மீம் என்ற ஒரு வாசகம் இருக்கு, ஒரு சொல் இருக்குகிறது. அந்த சொல்லிலே 3 எழுத்து இருக்குகிறது. நீங்கள் அந்த சொல்லை ஓதுவதின் மூலமாக இறைவன் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு நன்மையை தந்து அந்த 3 எழுத்துக்கும் தனித்தனி நன்மையை தருவதாக அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த நன்மைக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டுமா இல்லையா? எந்த ஒரு புத்தகத்தை வாசித்தாலும் நன்மை கிடைச்சாது. ஆனால் இந்த அல் குர்ஆனை எடுத்து வாசிப்பதின் மூலமாக, ஓதுவதின் மூலமாக ஒவ்வொரு சொல்லுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மை தருகிறான். ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் தஆலா நன்மை தருகிறான். நீங்கள் ஓதக்கூடிய, நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தருகிறான். அதிலும் ஓத தெரியாமல் கஷ்டப்பட்டு ஓதக்கூடியவர்களுக்கு இறைவன் 2 மடங்கு நன்மையை தருகின்றான் என்று சொன்னால், இதை விட்டு தூரமாக கூடிய தாய்மார்களாகவும் எங்களுடைய பிள்ளைகளை இதன் பக்கம் ஊக்கப்படுத்த முடியாத, ஊக்கப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவியாகவும் நாங்கள் இருந்தால், அல்லாஹ்விடத்தில் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும். அல்லாஹ்வினிடத்தில் கை சேதப்பட்டு தலை குனியக்கூடிய ஒரு நேரம் வரும் பொழுது எமக்கு யாருமே உதவி செய்ய மாட்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், இந்த வானவர்களினுடைய ஒட்டுமொத்த துஆவும் கிடைக்கக்கூடிய ஒரு அமலாக இந்த அல் குர்ஆன் ஓதக்கூடிய அமல் இருக்குகின்றது என்பதை அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் எமக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வினுடைய வீடுகளில் ஒரு வீட்டில் ஒரு கூட்டமாக சேர்ந்து யாரெல்லாம் இந்த அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனை ஓதி படித்துக் கொள்கிறார்களோ, வமஜ்தபஅ கௌமும் மின் பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹி வயததாரஸூனஹு பைனஹும், யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய வீடுகளில் ஒரு வீட்டிலிருந்து கூட்டமாக இருந்து அல்லாஹ்வினுடைய குர்ஆனை எடுத்து படித்துக் கொள்கிறார்களோ, தங்களுக்கு மத்தியில் அதை ஓதி காட்டிக் கொள்கிறார்களோ, அதை வைத்து நல்ல விடயங்களை படித்துக் கொள்கிறார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமுஷ் ஸகீனா, அல்லாஹ்வினுடைய அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது. அல்லாஹ்வினுடைய அமைதி, ரஹ்மத் என்பது அவர்களின் மீது இறங்குகிறது. ஒரு குடும்பமாக தானும் தன்னுடைய கணவரும் சேர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை வைத்து அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனி ஒரு ஆயத்தை ஓதி அதனுடைய விளக்கத்தை நாங்கள் படிக்குகின்ற பொழுது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹ்வினுடைய அமைதி அந்த குடும்பத்துக்கு இறங்குகிறது. அவர்களை மலாயிக்காமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். ஒரு பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுக்குகிறான். அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்குகிறது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கிடைக்குகிறது, அல்லாஹ்வினுடைய அமைதி அவர்களின் மீது இறங்குகிறது. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு கேட்டா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலாயிக்காமார்களிடத்தில் இவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறான். அல் குர்ஆனை ஓதக்கூடிய, கூட்டமாக இருந்து படிக்கக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி தன்னிடத்தில் உள்ள மலாயிக்காமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா நினைவு கூறுகின்றான் என்று சொன்னால், இந்த பாக்கியத்தை விட்டு கொடுத்து நாங்கள் செல்லுகிறோமா? இந்த பாக்கியம் தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் குடும்ப தலைவிகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோமா? தங்களுடைய கணவனை அழைத்து, தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து, இருக்கக்கூடிய குடும்பத்தார்களை அழைத்து ஒரு சூறாவை ஓதி அதனுடைய விளக்கத்தை படித்து கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய அன்பு எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பத்துக்கும் இறங்குகின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் நமக்கு வேறு என்ன தேவை இருக்கிறது? மலாயிக்காமார்கள் எங்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், இறைவன் எங்களை பற்றி பெருமையாக பேசுகிறான், அல்லாஹ்வினுடைய அன்பு எங்களை வந்து சேர்கிறது. இதை விட எங்களுக்கு பெரிதாக ஏதாவது ஒன்று தேவையா? அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மனிதனுடைய அன்புக்காகவும் மனிதனுடைய அரவணைப்புக்காகவும் இன்றைய உலகத்தில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது
அல்லாஹ்வினுடைய அன்பை எதிர்பார்த்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்னுடைய குடும்பத்திற்கு தேவை என்று குடும்பமாக இருந்து நாங்கள் இந்த அல் குர்ஆனை படிக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அன்பு மாத்திரமல்லாமல் அவனுடைய ஒட்டுமொத்த ரஹ்மத்தும் எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னால் இந்த விடயத்தை நாங்கள் ஏன் கடைபிடிக்க கூடாது? ஏன் நாங்கள் தாமதம் செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த அல் குர்ஆனிய வசனங்களை கற்றுக்கொள்வது என்பது எந்த அளவுக்கு மிகப்பெரிய விடயம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய தூதர்கள் சொல்லுகிறார்கள். உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வினுடைய தூதர்கள் ஒரு முறை வந்தார்கள். நாங்கள் பள்ளியில் என்ன செஞ்சோம்? வனஹ்னு ஃபிஸ் சுஃபத்தி, நாங்கள் பள்ளியில் திண்ணையில் இருந்துட்டோம். திண்ணையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர்கள் வந்து கேட்குறாங்க, ஐயுக்கும் யுஹிப்பு ஐ யகுது குல்ல யௌமின் இலா புஹ்தான அவ் இலல் அகீகி ஃபயஅதி மின்ஹு. உங்களில் ஒருவர், உங்களில் யார் விரும்புகிறீங்க புத்துஹான் என்று சொல்லக்கூடிய அல்லது அகீக் என்று சொல்லக்கூடிய பழங்கள் நிறைந்த இடங்களுக்கு சென்று 2 பெண் ஒட்டகைகள் கொழுத்த நல்ல நீண்ட திமில்கள் கொண்ட இந்த பெண் ஒட்டகைகளை சம்பாதிப்பதற்கு யார் விரும்புகின்றீர்கள் என்று எங்களை பார்த்து கேட்குகிறார்கள். சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. ஒரு 2 பெண் ஒட்டகைகளை ஒரு நாளில் சம்பாதிப்பது என்பது சாதாரண ஒரு விடயம் கிடையாது. அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன கேட்குறாங்க? உங்களில் யாரப்பா விரும்புறீங்க? புத்துஹான் அல்லது அகீக்குக்கு சென்று நல்ல கொழுத்த திமில்கள் வைத்த நல்ல பெரிய பெண் ஒட்டகைகளை பெற்று வருவதற்கு யார் விரும்புவீங்க என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய தூதர்கள் கேட்குறாங்க. அதிலும் எப்படி? அதுக்கு சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? யார சொல்லலாம், நாங்கள் விரும்புகிறோம், அது எங்களுக்கு விருப்பம். ஒரு நாளைக்கு 2 ஒட்டகம் சம்பாதிப்பது என்பது சாதாரண ஒரு விடயம் கிடையாது. அதை நாங்கள் எடுத்து வருவதற்கு அதிகமாக விரும்புகின்றோம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? உங்களில் யார் அதிகாலை நேரத்தில் பள்ளி வாயிலுக்கு சென்று மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹ்வின் வேதத்தில் இருந்து 2 வசனங்களை விளங்கவோ அல்லது ஓதவோ கூடாதா? அதை செய்வதன் மூலமாக அந்த 2 வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்வதன் மூலமாக அந்த 2 ஒட்டகைகளை பெற்று வருவதை விட இது சிறந்தது. ஒரு நாளைக்கு 2 ஒட்டகைகளை நீங்கள் சம்பாதிப்பதை விட அல்லாஹ்வினுடைய பள்ளிக்கு சென்று 2 வசனத்தை படித்துக் கொள்வது என்பது மிகச்சிறந்தது. 3 வசனத்தை படிக்கிறீங்களா? 3 ஒட்டகையை சம்பாதிப்பதை விட சிறந்தது. 4 ஒட்டகைகளை சம்பாதிக்க வேண்டுமா? 4 வசனத்தை படித்தால் அதை விட உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லுகின்றார்கள். என்று சொன்னால் இந்த சிறப்பை எல்லாம் நாம் ஏன் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிக்காமல் விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனை சுயமாக எடுத்து ஓத வேண்டும். எத்தனையோ வேலைகளை நாங்கள் சுயமாக செய்கின்ற பொழுது மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட, நேர்வழிக்காக படைக்கப்பட்ட இந்த அல் குர்ஆனில் இருந்து நாங்கள் தூரமாகி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் கை சேதப்படக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய மனிதர்களாக, தாய்மார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது அல்லாஹ்வினுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு செய்தி. இந்த செய்தியை ஹசன் என்ற தரத்தில் பதிவு செய்கிறார்கள். மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி அலைஸ வாலிதஹு. ஒரு மனிதர் இந்த அல் குர்ஆனை படித்து வாசித்து அதில் உள்ளதை விளங்கி அதன்படி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவருடைய பெற்றோர்களை அல்லாஹு தஆலா கௌரவிக்கிறார். அல்லாஹு தஆலா பெற்றோர்களுக்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்குகிறார். எப்போது தன்னுடைய பிள்ளை அல் குர்ஆனை படித்து அதில் உள்ளது போன்று தன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொண்டால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அந்த பெற்றோர்களினுடைய தலையிலே ஒரு கிரீடத்தை கொடுக்குகிறார். அந்த கிரீடம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விடவும் ஒளிமிக்கதாக இருக்கும். யாருக்கு கிடைக்குது? யார் தன்னுடைய பிள்ளையை அல் குர்ஆனின் பக்கம் ஊக்கப்படுத்துகிறார்களோ, அதை கற்றுக் கொடுத்து அதன்படி வாழ வேண்டும் என்று ஆசையூட்டுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன? நாளை மறுமையில் உங்களுடைய தலையில் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த கிரீடம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒளியை விட மிக பிரகாசமான ஒளியாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். என்று சொன்னால் இந்த ஒரு மதிப்புக்குரிய தாயாக நாங்கள் மாறக்கூடாதா? எங்களுடைய பிள்ளைகளை அல் குர்ஆனை கற்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் ஆகக்கூடாதா?
எத்தனையோ விடயங்களுக்கு ஊக்கப்படுத்துகிறோமே, எத்தனையோ விடயங்களை செய்யும்படி கட்டளையிடுகிறோமே, உலக கல்விக்கு அந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குகிறோமே, அதில் அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆனுக்கு நாங்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்குகிறோம்? அதை ஏன் எங்களுடைய வீட்டில் வைத்து நாங்கள் ஓதாமல் இருக்குகிறோம்? எங்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு கூட்டமாக ஒரு வசனத்தை படித்துக் கொள்வதற்கு ஏன் நாங்கள் தயங்குகிறோம்? அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுகிறான், இதன் மூலமாக என்னுடைய அமைதி இறங்குகிறது, என்னுடைய ரஹ்மத் இறங்குகிறது, உங்களுடைய உள்ளத்தில் கூட சந்தோஷம் நிலவுகிறது, உங்களுடைய வீடு என்பது அழகான ஒரு சூழலாக மாறுகிறது. அதை தாண்டி நாளை மறுமையில் கோடான கோடி கணக்கான மக்களுக்கு முன்னால் உங்களுடைய தலையில் ஒரு கிரீடம் அணிவித்து உங்களை கௌரவிக்க இருக்குகின்றான் என்று சொன்னால், இந்த விடயத்தை ஏன் நாங்கள் கற்காமல் இருக்குகிறோம்? இந்த விடயத்தை நாங்கள் ஏன் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்குகிறோம்? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய அன்பு வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய அழகான அந்த பாசம் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? எங்களுடைய குடும்பம் அமைதியான ஒரு சூழலில் வாழ வேண்டுமா? நாளை மறுமையில் இறைவன் எங்களை கௌரவிக்க வேண்டுமா? நாளை மறுமையில் எங்களுடைய கணவன்மார்கள், பிள்ளைகள், குடும்பத்தார்கள் என்று எல்லோரும் எங்களை பார்த்து விரண்டோட கூடிய அந்த கட்டத்தில் எங்களுக்காக யாராவது வந்து சிபாரிசு செய்ய வேண்டுமா? அல்லாஹ்விடத்தில், இறைவா, இந்த மனிதனை நீ விட்டுவிடு, இந்த மனிதனை நீ சுவர்க்கத்தில் அழைத்து சென்று விடு, இந்த மனிதனுக்கு நரகத்தை விட்டு நீ பாதுகாப்பு கொடுத்து விடு என்று அல்லாஹ்வினிடத்தில் நேரடியாக எம் சார்பாக யாராவது வாதாட வேண்டுமா? நாம் அனைத்துக்கும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இந்த அல் குர்ஆனை ஓதிக்கொண்டு அதை படித்துக்கொண்டு அதை விளங்கி எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் அதே போன்று நடப்பதுதான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாம் ஒரு முடிவை எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வினுடைய அன்பை எதிர்பார்த்தபடி, அவனுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்தபடி, அவனுடைய அமைதியை எதிர்பார்த்தபடி இறைவன் எங்களை கௌரவிக்க வேண்டும், சாந்தியான சமாதானமான ஒரு வாழ்க்கையை தந்து மன நிம்மதியான ஒரு வாழ்வை எங்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல் குர்ஆனை அதிகமாக நான் ஓதுவேன். என்னுடைய பிள்ளைகளோடு நான் சேர்ந்து ஓதுவேன், என்னுடைய குடும்பத்தோடு நான் சேர்ந்து அதை படித்துக் கொள்வேன். அதற்காக ஒரு நாளை 30 நிமிடமோ அல்லது அதற்கு குறைவாகவோ நான் ஒதுக்குவேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இங்கிருந்து நாம் சென்று இந்த நிலைமையை தொடர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக, இதன் மூலம் பல பாக்கியங்களை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.